இப்போ த ஃபேமஸ் பட்டர் சிக்கன் செய்து பார்க்கலாமா? பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு இந்த மாதிரி எலும்புகள் இல்லாம சின்ன துண்டா வெட்டிக்கணுங்க. இந்த சைஸ்ல இருக்கணுங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. மிளகாத்தூளும் சேர்த்துக்குங்க. மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க. தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. சட்டியில எண்ணெய் சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை போட்டு லேசா வறுத்து எடுக்க போறோங்க. ஃபுல்லா பொரிச்சிடக்கூடாதுங்க. சிக்கன்ல இருக்கிற தண்ணீர் எல்லாம் வெளியேறணுங்க. அதனால கால் பாகம் பொரிச்சிங்கன்னா போதுங்க. மீதியை நம்ம கிரேவி செய்யும் போது வேக வச்சுக்கலாம். இது போதுங்க. இப்போ நம்ம சிக்கனை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. பேனில் பார்த்தீங்களா, இந்த மசாலா அடியில் இருக்கு. இதுலேயே கொஞ்சம் சீரகத்தை போட்டு சீரகம் நல்லா வெடிக்கிற வரைக்கும் வறுக்கணுங்க. சீரகம் நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ வெங்காயத்தை போடலாங்க. வெங்காயம் லேசாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. வெங்காயம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் திரும்ப வதக்கணுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்குங்க. தண்ணியை நல்லா கொதிக்க விடணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ மல்லி தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ முந்திரியை சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்ட பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அதையும் கசக்கி போட்டுருங்க. பச்சை மிளகாயும் சின்னதாக வெட்டி போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. திரும்பவும் நல்லா கிளறி விட்ட பிறகு மூடியை போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை வேக விடுறோங்க. பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஏன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு மை போல் அரைக்க போகிறோம். சூடாக மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா மிக்சி ஜார் வெடிச்சிடுங்க. அதனால் நல்லா ஆற விடுங்க. அடுத்ததாக சூடான ஃப்ரை பேனில் சமையல் வெண்ணெயை போட்டு உருக்கணுங்க. வெண்ணெய் உருகின உடனே சிக்கனை லேசாக பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதில் இருக்கிற தண்ணியை முதல்ல ஊற்றுங்க. இது வெண்ணெயோட நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி கலவை, அதை சேர்த்துக்கோங்க. ஜாரில் தண்ணியை ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கிங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க பட்டர் சிக்கன் நல்லா வரும். நல்லா கிளறி விட்ட பிறகு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சிவப்பு கலர் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வெறும் தக்காளியில் நல்ல கலர் கிடைக்காதுங்க. லைட் எல்லோ கலர் தாங்க வரும். அதனால் நம்ம சிவப்பு கலரையும் சேர்த்துக்கிறோம். இந்த கலர் போதுங்க. கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுக்கோங்க. இது டொமேட்டோ கேச்சப், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்ட பிறகு சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடணுங்க. 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் லேசாக கரம் மசாலா பொடியை மேலே தூவிடுங்க.
கரம் மசாலாவை கிளறி விட்டீங்கன்னா உங்களோட பட்டர் சிக்கன் ரெடி.